வணக்கம். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக 1982ஆம் ஆண்டின் மைய சீட்டு நிதி சட்டத்தின் கீழான துணை சீட்டு பதிவாளரின் நீதிமன்றம் முன்னிலை திரு தி. வே. சிவகுரு முருகன் சார் பதிவாளர் சீட்டு சங்கம் மற்றும் நடுவர் சீட்டு நடுவர் மன்ற வழக்கு எண் 3124. அழைப்பாணை சீட்டு முன்பன் திரு ரமேஷ் அவர்கள் தரலட்சுமி சீனிவாசன் சீட் பேண்ட் பாளையங்கோட்டை எதிர் பழனி. ஆக இந்த பழனி என்பவர் சீட்டு போட்டு இருக்கிறார். 5 லட்ச ரூபாய் சீட்டு. அப்போ சீட்டு முறையாக கேட்டிக்கொண்டு வருகிறார். இடையில் சீட்டு வேண்டாம் என்று மொத்த தொகை சீட்டை எடுத்துவிட்டு மொத்த தொகை வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அப்போ வேண்டாம் என்று கூறியிருக்கும் போது முதல் பட்சத்தில் அமௌண்ட் எவ்வளவு என்று கேட்டிருக்கிறார். அப்போது வேலை பார்த்த 2021 பெயர் வனராஜ் என்பவர் மேனேஜராகவும், சேல்ஸ்மேன் ஆனந்த் என்பவரும் இருக்கிறார். சேல்ஸ்மேன் தான் ஆனந்த் என்பவர் தான் அடிக்கடி வந்து மாதம் வந்து பணத்தை வாங்கி சென்று இருக்கிறார். பிறகு வனராஜ் என்பவரும் இவர் வராத சமயத்தில் வனராஜும் வந்து வாங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ கடைசியாக இவருடைய இது வந்து கணக்கை முடித்து தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார் பழனி என்பவர். அப்போ கேட்டுக்கொண்டு இருக்கு எனங்க மொத்த அமௌண்ட் எவ்வளோ சொல்லுங்கள், நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ க்ளோஸ் பண்ணிடுறதுன்னு சொல்லிக்கிட்ட நேரத்தில் இவருக்கு செக்காக காசோலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் ஓவர்சீஸில் இருந்து ஒரு செக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த செக்கின் மூலமாக 1,22,000 ஃபுல் பண்ணி கொடுக்கிறார். எழுத்துமாகவும் எழுதியும் சைன் போட்டு கொடுக்கிறார். ஆனால் பெயர் எழுதும்போது மேலே எழுதும்போது நாங்கள் எழுதிக் கொள்கிறோம் என்று ஆனந்த் கூறுகிறார். ஏன் என்று கேட்கும்போது நீங்கள் தவறுதலாக எழுதிக் கொள்வீர்கள், நாளை எங்களுக்கு வந்து அது செல்லாகாது, ஆகவே நீங்கள் இது மட்டும் போதும் என்று கூறிக்கொண்டு வாங்குகிறார். இதன் அடிப்படையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இதன் அடிப்படையில் நம்பிக்கை என்கிற அடிப்படையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கை என்கிற அடிப்படையில் ஒப்படைக்கும் போது இவர்கள் கொண்டு போயிருந்த செக்கை தேர்ட் பார்ட்டி மூலமாக செக்கை போட்டு பணத்தை கையாடல் பண்ணுகிறார்கள். யார்? ஆனந்தும் வனராஜும் கையாடல் பண்ணுகிறார்கள். பிறகு பழனி என்கிற பெயர் சீட்டுக்கு பணம் செலுத்தவில்லை. 1,22,000 ரூபாய் பணத்தை செலுத்தாமல் கையாடல் பண்ணுகிறார்கள். இந்த கையாடல் பண்ணியிருக்கிறார்கள். இவர் பழனி என்பவர் செக்கு கொடுக்கப்பட்ட தேதி என்று கேட்டால் 2021 22/1/2021 செக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சீட்டோட நம்பர் TI 70-510 ஆகும். இந்த சீட்டின் நம்பருக்காக அவர் 1,22,000 ரூபாய் செக்கை கொடுத்து இருக்கிறார். ஆக அவர் கையெழுத்தும் போட்டு கொடுத்திருக்கிறார் வாங்கி சென்றதற்கு அடையாளமாக. ஆக இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் கையாடல் பண்ணியிருக்கிறார்கள். கையாடல் பண்ணது மட்டும் போதாதுக்கு இவர்களே பழனி என்பவர் மேலேயே மனு தாக்கல் செய்து இருக்கிறார்கள். எப்படி என்றால் சார் பதிவாளர்களுக்கே போய் இவர்களே ஒரு நாடகம் ஆடியிருக்கிறார்கள். தனலட்சுமி சீனிவாசனிலிருந்து ஒரு நாடகத்தையே இவர்களே ஒரு மேனேஜரை வைத்து கையாடல் பண்ணிவிட்டு இவர்கள் பணம் கட்டவில்லை என்று சார் பதிவாளருக்கு இடத்தில் போய் மனு கொடுத்து இருக்கிறார். பணம் கட்டவில்லை, பணத்தை கைப்பற்றி தருமாறு மனுவை கொடுத்திருக்கிறார். ஆனால் மனு 2 முறையும் பழனி என்பவர் போய் ஆஜராகி இருக்கிறார். ஆனால் ஆஜராகும் பட்சத்தில் அந்த சார் பதிவாளர் கூறுவது, அப்போ நீங்கள் எப்போ கட்டுவீங்கன்னு எனக்கு கேட்குறார். எப்போ கட்டுவேன்னா எனக்கு புரியலை அப்படின்னு. கெட்டின பணத்துக்கு இப்படிங்க சார் மறுபடியும் கட்ட முடியும் சொல்லி என்று கேட்கும்போது, நீங்கள் கெட்டதுக்கு ரசீது இருக்கிறதா? ரசீது இல்லை. ஏன் இல்லை ரசீது? ரசீது செக்காக கொடுக்கும்போது ரசீது தரமாட்டாங்க, பணமாக கொடுக்கும்போது ரசீது தருவாங்க. அப்போ நாங்கள் செக்காக கொடுக்கும்போது அவங்க தானே முறைப்படி செக்கு வந்து பாஸ் ஆகிட்டு இந்தாங்கன்னு சொல்லி ரசீதை கொடுக்கணும். ஒரு பக்கம் நாங்களும் கேட்கணும். அப்போ அவங்க கொண்டு வந்து தரல. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் அப்போது அந்த மனு வந்து எங்களுக்கு மட்டும்தான் மனு வந்திருக்குது. அப்போது வனராஜ எங்கே, ஆனந்த எங்கன்னு கேட்கும்போது அதில் இப்போதைக்கு தற்சமயம் வேலை பார்த்துக்கிட்டு 2024 17ஆம் தேதி இன்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவர்கிட்ட கேட்டால் அந்த சார் பதிவாளர் முன்னாடியே கேட்கிறோம், சார் பதிவாளர்கிட்டையும் கேட்கிறோம்.
வனராஜன் என்கிற எங்கை, ஆனந்த் என்கிற எங்கை, அவருக்கு ஏன் சம்மன் அனுப்பவில்லை, அவரை ஏன் விசாரிக்கவில்லை? அப்போ அவர் மேனேஜர் சொல்கிறாரு, அவரை போய் எங்கே போய் நாங்கள் தேடுறது எப்படி என்று சார் பதிவாளரிடம் சொல்லிக்கிறார். இது என்னையா இது நியாயம்? என்ன விளக்கு இது? அப்போ நேர்பட பேசு, கொள்கை எல்லாம் சொல்லுகிறார்கள், உண்மையை பேசு அப்படின்னு சொல்லி, இதில் எங்கே உண்மை இருக்கிறது? நியாயம் எங்கே இருக்கிறது? கெட்டியவர்களிடமே பணத்தை பிடுங்குகிற நிர்வாகமாக நடந்து கொண்டு இருக்கிறது தனலட்சுமி சீனிவாசன் பண்டு பாளையங்கோட்டை திருநெல்வேலி. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் இதை நான் உணர்த்துகிறேன். விழிப்புணர்வு நாயகனுக்கே விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்றால் பாமரப்பட்ட மக்கள் எப்படி வேதனைப்படுவார்கள்? அவர்களோட நிலை என்ன? இது போல பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கண்ணீர் சிந்துவதற்கு இருக்கிறார்கள். இதிலிருந்து நிம்மதி எங்கே இருக்கிறது? நாட்டில் வாழ்வதற்கே தகுதியில்லாத அளவுக்கு ஆக்குகிறார்களே, ஏன்? அப்போ நாட்டை விட்டு செல்லவா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. தமிழக முதலமைச்சர் இருந்தும், எம்எல்ஏ இருந்தும், எம்பி இருந்தும், காவல்துறை இருந்தும், டிஎஸ்பி இருந்தும், அனைத்து துறைகள் இருந்துமே ஏன் இந்த இதில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது? நம் தமிழகத்தில் சமுதாயத்தில் ஏன் இப்படி அவலம்? தனலட்சுமி சீனிவாசன் ஏன் இப்படி ஒரு நிலைமையை கையாண்டு கொண்டு வருகிறது? கேவலமாக இல்லையா? நான் கேட்கிறேன். வருத்தமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருந்தால் இதற்கு என்ன செய்வது என்று கேட்டால் பதில் இல்லை. சார் பதிவாளர்கிட்டையும் பதில் இல்லை, மேனேஜர்கிட்டையும் பதில் இல்லை. எப்படியாவது பைசா ரெக்கவர் பண்ணணுங்கிற மைண்டு மட்டும்தான் இருக்கே தவிர ஏமாந்தவன் யாரு நல்லவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. 1000 குற்றவாளி கூட தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லுகிறது. இதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? ஒரு சட்டத்தை பின்பற்ற முடியவில்லை என்றால் எதற்கு வாழ வேண்டும்? எதற்கு அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்ற கேள்விதான் அதிகமாக இருக்கிறதே தவிர பதில்கள் இல்லை. இந்த நாட்டில் பதில்களுக்கு பஞ்சம், கேள்விகள் அதிகம். இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த தனலட்சுமி சீனிவாசன் ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? இதற்கு முற்றுப்புள்ளி யார் வைப்பது? ஆகவே தமிழக முதலமைச்சரிடம் நான் இதை எனது கோரிக்கையாக வைக்கிறேனே தவிர கட்டளையாகவோ எந்த ஒரு யதார்த்தமாகவோ கிடையாது, கேள்வியாக வைக்கிறேன். ஆக சார் பதிவாளருக்கு இது நல்ல ஒரு விசாரணையை மேற்கொண்டு தமிழக அரசு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்பாவி மக்களை துன்புறுத்தாமல் தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்று ஒரே வார்த்தையை சொல்லிக்கொண்டு, நன்றியுடன் வெற்றி பாதையில் மக்களுக்காக உங்கள் வாசகன் போன்ற நெல்லை மாவட்டம். இதற்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் மன்றத்திலும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழக முதலமைச்சரிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.